லென்ஸ்கார்ட் ஐபிஓ பொறுத்தளவுல இவங்க வந்து பெரிய ஐபிஓ தான் வந்து வராங்க. 7,300 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இவங்க அக்டோபர் 31ஆம் தேதியில இருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது இந்த ஐபிஓன்றது. அண்ட் தென் லிஸ்டிங் என்னமோ பார்க்கும்போது ஒரு 19 இருந்து 20% வந்து எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் தென் லாங் டர்ம் ஹோல்டிங்குமே இந்த கம்பெனி வந்து பெட்டரா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த 7,300 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அவங்க பிராண்ட் பில்டிங்க்கும் அண்ட் தென் இவங்களோட மார்க்கெட்டிங்க்கும் அண்ட் தென் இவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதாவது இங்க ஏஐயா இருக்கட்டும், அந்த நீங்க கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. இங்க யூபிஐமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியற அளவுக்கான அந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ்கார்ட் நிறுவனம் தயாரிக்கிற பிளான் வந்து இருக்காங்க. அந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த கம்பெனிக்கு பெட்டரா தான் வந்து அமையும். அந்த உங்களுக்கு குளோபல் பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பரா தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. பட் ஆனா இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 42% சைனாவை நம்பி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கதான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமா வருது. ஸோ இங்க ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 42% சைனாவை டிபெண்டன்ஸ் தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இவங்க சைனால இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல நிறைய ஃபைலிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஸோ அந்த ஃபைலிங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இடி நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கு. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா வரும்போது இவங்க கிட்ட 2 ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அந்த 2 ஃபெசிலிட்டியுமே ஓரளவு கான்சென்ட்ரேஷன் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லைனாலும் இந்த கம்பெனிக்கு ரிஸ்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரிஸ்க்கும் வந்து இருக்கு. அண்ட் தென் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பட் ஆனா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதை லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ற பிளான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ பார்க்கலாம் இந்த ஐபிஓ கிட்ட வரட்டும். அந்த டைம்ல லிஸ்டிங் வந்து எவ்வளவு இருக்கும், அண்ட் தென் லாங் டர்ம் ஹோல்ட் பண்றதா இருந்தா என்ன மாதிரியான பிளான் வந்து எடுக்கலாம் அப்படின்றத டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.